அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த உலகத்தில் நம்மை அனுப்பியதன் நோக்கம் வமா ஹலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், அல்லாஹ்வை வணங்குவது மட்டும்தான். இந்த இடத்துல வியாபாரம் செய்ய வேண்டும் தான், வியாபாரம் செய்யணும், தொழில் செய்யணும், எல்லாமே செய்யணும். உலகத்தில் வாழ்வது அவசியம், சாப்பிடுவது அவசியம், தூங்குவது அவசியம், வீடு அவசியம், வாகனம் அவசியம், எல்லாம் அவசியம்தான். ஆனால் நோக்கம் என்னவென்று சொன்னால் அல்லாஹ்வை வணங்குவது, சரியான முறையில் அல்லாஹ்வை நாம் வணங்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம்மை அனுப்பியதன் நோக்கமே அவனை சரியாக வணங்க வேண்டும், அவனை சரியாக வணங்க வேண்டும். நமக்கு மவுத் வருவதற்கு முன்பதாகவே அல்லாஹ்வை சரியாக வணங்கிவிட வேண்டும். மவுத் வந்ததற்கு பிறகு என்னதான் நம்ம கத்தினாலும், அல்லாஹ்விடத்தில் என்னதான் நாம் கேட்டாலும் திரும்பி வர முடியாது. குர்ஆனுடைய இந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது, வலவ் தரா இதில் முஜ்ரிமூன நாகிசூ ரூஸிஹிம் இன்த ரப்பிஹிம், நபியே விசாரணைக்காக குற்றவாளிகள் தங்கள் இறைவன் முன் நிறுத்தப்படும் சமயத்தில் தலை குனிந்தவர்களாக அந்த இடத்தில் சொல்லுவார்கள். அதாவது பாவம் செய்தவர்கள், குற்றவாளிகள் நாளை மறுமை நாளில் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிப்பாட்டப்படும் பொழுது அந்த குற்றவாளிகள் சொல்லுவார்கள், ரப்பனா அப்ஸர்னா வ சமிஅனா ஃபர்ஜிஅனா நஅமல் சாலிஹன் இன்னா மூகினூன். யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்கள் கண்களும் காதுகளும் திறந்து கொண்டன, நாங்கள் அனைத்தையும் பார்த்தும் கேட்டும் தெரிந்தும் கொண்டோம். முந்தைய உலகத்திற்கு ஒரு தடவை எங்களை திரும்ப அனுப்பிவை, நாங்கள் நற்செயல்களை மட்டுமே செய்வோம் என்பதாக அந்த இடத்தில் மனிதர்கள் கதறுவார்கள். ஆனால் அந்த நேரத்தில் அவர்களுக்கு நிச்சயமாக வாய்ப்பு கொடுக்கப்படாது. மவுத் ஆகிவிட்டார்கள் என்பதாக சொன்னால் அதற்கு பிறகு எவ்விதமான வாய்ப்பும் யாருக்கும் கிடைக்காது. மவுத் வருவதற்கு முன்பதாகவே மவுத்திற்கு பிறகு உள்ள வாழ்க்கைக்காக வேண்டி யார் தயாரிப்பு செய்கிறார்களோ அவர்கள் தான் அறிவாளி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒருமுறை ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு ஜனாசா சென்று கொண்டிருந்தது. பக்கத்தில் இருந்த ஒரு நபரை பார்த்து கேட்கிறார், தோழரே, இந்த மனிதர் வஃபாத் ஆகிவிட்டார், இவருடைய ஜனாசா கொண்டு செல்லப்படுகிறது, இவர் மவுத்திற்கு பிறகு உள்ள வாழ்க்கையை பார்த்து விட்டார், இப்போது அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அந்த மனிதரை எழுப்பி மீண்டும் உலகத்திற்கு சென்று வா என்பதாக அல்லாஹ் சொன்னால் அந்த மனிதன் பாவம் செய்வானா, நல்ல அமல்கள் செய்வானா என்பதாக கேட்டார். உடனடியாக பக்கத்தில் இருந்த அந்த மனிதர் சொன்னார், நிச்சயமாக அவர் அமல் மட்டுமே செய்வார். ஏன் என்று சொன்னால் மவுத்திற்கு பிறகு உள்ள அத்தனை விஷயங்களும் பார்த்ததற்கு பிறகு இப்ப எப்படி அவர் பாவம் செய்வார், நிச்சயமாக அமல்கள் மட்டுமே தான் செய்வார் என்பதாக அந்த மனிதர் கூறிய போது ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்டார்கள், ஆனால் அவருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்படுமா என்பதாக கேட்டார். அந்த மனிதர் இல்லை இல்லை, அந்த வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்காது என்பதாக சொன்னதற்கு பிறகு ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், அவருக்கு அந்த வாய்ப்பு நிச்சயமாக கொடுக்கப்படாது, ஆனால் அந்த வாய்ப்பில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் மவுத் வரவில்லை, மவுத்திற்கு பிறகு உள்ள விஷயங்களை நாம் பார்க்கவில்லை. எனவே மவுத் வருவதற்கு முன்பதாகவே நாம் அமல் செய்து விட்டோம் என்று சொன்னால்தான் நரக நெருப்பை விட்டு பாதுகாப்பாக இருக்க முடியும், கபருடைய அதாபுகளை விட்டு பாதுகாப்பாக இருக்க முடியும். எனவே நிச்சயமாக மவுத் வருவதற்கு முன்பதாகவே இந்த காலத்தை அல்லாஹ் நம்ம கொடுத்த வாய்ப்பாக எண்ணி நிச்சயமாக அதிகமாக அமல் செய்ய முழுமையாக முயற்சி செய்வோம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் மவுத் வருவதற்கு முன்பதாகவே நம்முடைய எல்லா அமல்களையும் ஏற்றி அதிகமாக அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து நம்முடைய மவுத்துடைய நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லக்கூடிய பாக்கியம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அருள்வானாக. ஆமீன்.